friends, welcome to Rasi Studies. இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா JEE Mains exam third day நேத்து எழுதினாங்க. இதுல மார்னிங் ஷிஃப்ட் எப்படி பேப்பர் அனாலிசிஸ் இருந்தது, ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி பேப்பர் அனாலிசிஸ் இருந்தது, அது மட்டும் இல்லாம மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட்ல எவ்வளவு மார்க்ஸ் இருந்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம JEE Mains கோர்ஸ்ல நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஈவன் தோ டே 1ல இருந்தே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸாம் சென்டர்லயே போய் நம்ம பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயே கேட்டு எப்படி எக்ஸாம்ஸ் எழுதினாங்க அப்படிங்கிற ஃபீட்பேக்ஸும் கொடுத்துட்ருக்கோம். இதையும் தாண்டி நிறைய NTA நோட்டிஃபிகேஷன்ஸும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸுக்கு எஸ்பெஷலி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் யாருமே இன்னும் நம்மளோட தமிழில் எந்த அப்டேஷன்ஸுமே கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேற்று தேர்ட் டே இதில் வந்து JEE Mains மார்னிங் ஷிஃப்ட் ஈவினிங் ஷிஃப்ட்டில் எதுக்கு ஹை வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ஷிஃப்ட்டு. இந்த மார்னிங் ஷிஃப்ட்டில் எஸ்பெஷலி ஓவரால் எப்படி இருந்தது கொஷின் பேப்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஈஸின்னு சொல்ல முடியாது, ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னும் சொல்ல முடியாது. பட் வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே இந்த 2 டேலையும் எக்ஸாம் எழுதினாங்கல்ல, அந்த எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் இருந்தால் பர்சன்டேஜ் வரும் அப்படின்னா மேபி வந்து ஒரு 190 எபோவ் இருக்கீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு 99% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஃபிசிக்ஸ் எப்படி இருந்தது மார்னிங் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் கொஸ்டின்ஸாக கேட்டிருந்தாங்க. PYQஸ்லேருந்து டைரெக்டாகவே கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது, ஃபார்முலா பேஸில் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ரே ஆப்டிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, செமிகண்டக்டர்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து வந்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, அது கெப்பாசிட்டர்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து வந்து ஃப்ளூயிட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், அதுக்கடுத்து கைனமேட்டிக்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ், ரொட்டேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ் தாண்டி கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து கெமிஸ்ட்ரி எப்பயும் போல் NCERT பேஸில் ஈஸியாக தான் இருந்தது. இதுக்கு எதுக்கு ஹை வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்கானிக்கு மார்னிங் ஷிஃப்ட்டில் ஹை வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலுக்கு கொஞ்சம் ஆர்கானிக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லெஸ் வெயிட்டேஜ் தான் கொடுத்துருந்தாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் என்னென்ன டாபிக்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க, அதாவது எந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஸ்டெபிலிட்டி, அதுக்கடுத்து பீரியாடிக் டேபிளில் இருந்து ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தது அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து கோஆர்டினேஷன்ஸ் காம்பவுண்ட், அதுக்கடுத்து சால்ட் அனாலிசிஸ், அதுக்கடுத்து கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கடுத்து பயோமாலிகுல்ஸ், அதுக்கடுத்து தெர்மோடைனமிக்ஸ், அப்படி இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து மேக்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் லென்த்தியாக தான் இருந்தது, போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, போட போட உங்களுக்கு டைம் வந்து இழுத்தது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெக்டர் 3Dலேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ப்ராபபிலிட்டிலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் காம்ப்ளெக்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ், கால்குலேஷன்ஸ்லேருந்தும், அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்தும், அதுக்கடுத்து வந்து கோடிங்ஸ் 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஏரியா அண்டர் கர்வ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டே அண்ட் செகண்ட் டேயை கம்பேர் பண்ணும்போது மார்னிங் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை வந்து ரொம்ப வந்து போட முடியல அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஓரளவுக்கு மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி தான் இருந்தது. மேபி வந்து ஒரு 190 கட் ஆஃப் இருந்தாவே உங்களுக்கு வந்து 99%க்கு மேலே வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சரி ஈவினிங் ஷிஃப்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஷிஃப்ட் ஆஸ் யூஷுவல் மாடரேட்டாக தான் இருந்தது. ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் 2 டேவை வந்து கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் மேக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும்
மார்னிங் ஷிஃப்ட்டை கம்பேர் பண்ணும்போது ஈவினிங் ஷிஃப்ட்டில் லிட்டில் பிட் மாடரேட்டாக இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன காரணம்னா இதில் வந்து அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து 3 கொஷின்ஸ், அதுக்கடுத்து கரண்ட் எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு கொஷின், அதுக்கடுத்து வேவ்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து வந்து மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்லேருந்து 2 கொஷின்ஸ், கிராவிடேஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து வந்து கிராஃப் ரிலேட்டட் கொஷின்ஸும் கேட்டிருந்தாங்க. ரொட்டேஷனல் மோஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து செமிகண்டக்டர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் வந்து என்சிஆர்டி பேஸில் தான் இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈஸியாகவே இருந்தது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நியர்லி வந்து ஒரு 40 மினிட்ஸ் இருந்தால் போதும், இந்த கொஷின்ஸை எல்லாமே ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் நல்லா படித்தவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எதுக்கு ஹை வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கலுக்கு அதிக வெயிட்டேஜ் கேட்டிருந்தாங்க. இன்ஆர்கானிக்கு கொஞ்சம் லெஸ் வெயிட்டேஜ் தான் கேட்டிருந்தாங்க. இதுலேருந்து எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் கான்செப்ட்லேருந்து 3 கொஷின்ஸ், அடுத்து சால்ட் அனாலிசிஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து வந்து ஜிஓசிலேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து பயோ மாலிகல்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து குவாடினேஷன்ஸ் காம்பவுண்ட்லேருந்து 3 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டீரியோ ஐசோமெரிசம்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து அயானிக் ஈக்விலிபிரியம்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து கெமிக்கல் கைனமேட்டிக்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து தெர்மோ கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து ரீடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஈவினிங் ஷிஃப்ட் பேப்பர் அனாலிசிஸ் வந்து சேமஸ் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பெக்டட் பர்சன்டேஜ் என்ன இருக்கும் மார்னிங் ஷிஃப்ட் என்ன ஈவினிங் ஷிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு 190 அபோவ் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு 99%, 180 அபோவ் இருக்குது அப்படின்னா 98%, 170 இருக்குது அப்படின்னா 97%, 160 எபோவ் இருக்கீங்க அப்படின்னா 96%, அதே மாதிரி 150 அந்த எபோவ் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 95% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து நேத்தித்த நிலவரம். ஸோ இதையும் தாண்டி நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்மளோட சேனலை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனை கொடுக்கும். நிறைய வீடியோஸ் நம்மளும் போடணும் முனைப்பாக நிறைய வீடியோஸ் நம்ம கொண்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.